மட்டும் போட்டா போதும். முக்கன் தேங்காய் உனக்கப்பா மூவாயிரம் கதை எழுதப்பா. நான்டா குண்டா அழகு வச்சி ஐயப்பா அட ஐயப்பா நான் அண்டா குண்டா அழகு வச்சி ஐயப்பா ஐயப்பா உங்க அடிமலையை காண்பது பூமியப்பா. குத்துதலுக்கு அழகு வச்சி ஐயப்பா 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 நான் குஞ்சை கிட்ட போறது போட்டப்பா. சாமி 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 வணக்கம் சாமி. எங்க போறீங்க சாமி? இதெல்லாம் பார்த்தா அப்படியே விதவிதமா தெரியுது சாமி. ஐயா மாலை போட்டுக்கிறீங்களா? காமாளிக்கா? ஐயா காமாளிக்கல்ல ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன். ஐயப்பனுக்கு சரி 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 சாமி. எத்தனை நாளைக்கு விரதம் இருக்கணும்? ஆமா 48 நாள் ஒரு மண்டலம் அப்படியே சொகுரு வைக்கணும். இதெல்லாம் கஷ்டாந்தவன் 48 நாள் அப்படி விரதம் அப்படின்னாதான் அந்த ஐயப்பன் நம்மளை தரிசிக்கும். இல்லைன்னா வெள்ளம் அவனுக்கு சீட்டே இல்லை. போ நானும் தான் நிறைய பேரை பார்த்தேன். எப்படி மாலை போடுறதுக்கு முன்னே நிறைய ஊருங்களில் காய்ச்சல் மாதிரியான மாலை போடுறீங்க. ஆமா காலையில் குளிக்கிறீங்க, மதியம் குளிக்கிறீங்க, நைட்லையும் குளிக்கிறீங்க, 2 நேரம் சாப்பிட்றீங்க. நல்லா நீங்க விரதமா இருக்கிறீங்க. 48 நாள் இருக்கிறீங்க. ஆமா அவப்பாளா நம்ம கொண்டாட்டி என்ன விட நான் மாலை போட்டேன்னா நீ மாலை போட்ட வீட்டுக்கார அதை விட பக்தியா இருக்கணும். பூம்பண்டாட்டி ஆமா நல்ல பச்சைக்காளா. நீ 2 தப்பா குளிச்சா 3 தப்பா குளிக்க அப்படி ஏன்னா வீட்டுக்காரர் நல்லா போயிட்டு வரணுமே அப்படின்னு அப்படியே ஒரு மரியாதை. நீங்க நல்லா வெங்காயத்தை கண்டுக்குனேன். ஏரிவேல என்ன நக்கு தெரியுமாடா? ஏரிவாளியா? ஏரிவாளுக்கு அவன் என்ன போனான்? அப்படி நான் அனுப்பிதான் அன்னைக்கு அந்தரமா நிக்கிறேன். கண்டாரோடி அப்படி நான் மானானே நான் போறேன்னா வேற வார்த்தை அட்மிட் போயிட்டான். இதுக்கே மாலை போடுத. அதனால இப்படி 48 நாள் வேற தந்தாதான் ஐயப்பனுக்கு போடுமா? ஆமா நான் 3 நாள்ல போட்டேன். 3 நாள் போட்டியா? அதெல்லாம் அந்த சாமி ஏத்துக்காது. ஆமா உங்கள்கிட்ட போன் பண்ணி சொல்லிச்சா? 3 நாள் அதெல்லாம் சாமி ஏத்துக்காது. 48 நாள் 3 நாள்ல முடியாதா? 3 நாள் அது செல்லாது. 48 நாள் இருந்தாதான் 48 நாள் இருந்தாதான் அந்த ஐயப்பா அப்படியே தரிசனம் கொடுக்கும். ஐயப்பன் கேன்சல் பட் ஐயப்பன் எனக்கு அவன் கேன்சல் பண்ணிட்டு. ஆமா தூக்கி சீரடிக்கிறாங்க. என்னது இந்த ஐயப்பனுக்கு வந்து இது என்னது? ஆமா ஏன் வேற மூடிடா? என்னது வேற மூடி? அது பேரு இருமுடி. சரி இருமுடி. சரி இது பக்கம் இது ஒண்ணுக்குது இது ஒண்ணுக்கு. ஆமா இதுல என்ன இருக்குது? அதுல சிக்கன் பிரியாணி. இதுல என்ன இருக்குது? முட்டை பிரியாணி. இருமுடியா உனக்கு? இது
அதெல்லாம் சைவம் அசைவம் அதெல்லாம் யாரும் தின்னக்கூடாதுடா. அசைவம் ஆமா, அதெல்லாம் தப்பு. சாமிக்கு பக்தியா போகணும். ஆமா, அசைவம் சாப்பிடக்கூடாதா? சாப்பிடவே கூடாது. அது தாயாரி மாலை தெரியாது, மாலை வேற போட்டுக்கிறான். நான் இதுக்கு முன்ன போயிருந்தாதான் எனக்கு தெரியும். ஐயா, எது சைவம் எது அசைவம்னு எனக்கு தெரியும். எப்படி முடிவு போடா தேவையா மாலை போட்டு? ஏண்டா எது சைவம் எது அசைவம்னு எனக்கு தெரியாதா? சொல்றதை கேளு. இந்த கறி குழம்புக்கு இல்ல, ஆமா, அந்த கறி குழம்பு எடுத்து அந்த தண்ணி குழம்பு பூரா இருத்து ஊத்திரு. அது கீழே ஊத்திடணுமா? அது அசைவம். சரி, கறியை தின்றா சைவம். அப்ப அந்த முட்டை கிடல முட்டை, ஆமா, அந்த மேலக்கிற ஓடு பூரா உடச்சு போட்டு சைவம் அசைவம். ஓடு அந்த உள்ளக்கிற முட்டை தின்றா சைவம். நீ எந்தரா குருசாமி செஞ்சு கொடுத்ததப்பா தம்பி? ஐயப்பனை கேன்சல் பண்ணிட்டேன். நம்ம தமிழ்நாட்டுக்காரனால இழிச்சுவாயே. ஆமா, இங்கிட்டு போறது ஐயப்பான்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு காசை போறோம், அங்க கேரளால போறது. கோயிந்தா கோயிந்தான்னு போய் திருப்பதியில் போறது. ஏன் நம்ம தமிழ்நாட்டுல சாமி இல்லையா? இருக்குது. யாரு? அவருதான் தமிழ் கடவுள். தமிழ் கடவுள். ஆமா, முருகபெருமான். ஆமா, அதனால நான் இப்ப முருகர்கிட்ட கோயிலுக்கு போறேன். இனிமேல் யாருமே நம்ம தமிழ்நாட்டுக்கார அடுத்த கோயிலுக்கு போக கூடாது. சாமி கும்பிடக்கூடாது. சரி, கண்ணில் கண்டு திட்ட மகனே. தமிழ்நாட்டு சாமி விட எந்த சாமி தெரியுது? நம்ம சாமி இல்லையா? எப்படி போறோம் அப்படி வாங்க. சரி, பழனிமலைக்கு முருகர் கோயிலுக்கு. சரி முருகா. திருமுருகன்டா, ஒரு முருகன்டா. கோயிலுக்கு வரண்டா. போய் கோயிலுக்கு வரண்டா சொல்லிட்டாங்க. நல்ல சாப்பாடு போடுவாங்க. நான் எப்படி பச்சை வரணும் அப்படிதான் போடும். சரி, போய் போ. அரோகரா. சுத்தாதா சுத்தாதா. என்னது? கபரி மனோகரா. மனோகரா கபரி மனோகரா. மனோகரா கபரி மனோகரா. லூசா விடுறா கண்டார் போய் மகனே. ஏய் சாமி, நான் யார் தெரியுமா? சாமி, இந்த ஊர் தீப்பாஞ்சம்மாடா. சாமி, இவ்வளவு நேரத்துக்கு எங்க ஊருக்கு வந்த காரணம் என்ன சாமி? இவ்வளவு நேரத்துக்கு எங்க ஊருக்கு வந்த காரணம் என்ன? ஏன் வந்த? எதுக்கு வந்த? எதுக்கு சாமி? ஒடிக்காத ஒடிக்காத. பச்சை உடம்பு சாமி, பச்சை உடம்பு ஒடிக்காத சாமி. அந்த உடம்பு சொல்லல சாமி, இந்த உடம்பு தாங்காது. வாக்கு சொல்லுப்பா சாமி. நான் பொண்ணு 3 நாள் ஆகும். பச்சை உடம்பு ஒடிக்காது. நான் இந்த உடம்பு சொல்லு சாமி, கோவிச்சுக்காத சாமி. நான் யார் தெரியுமா? யாரம்மா? ஐயோ, எங்க அம்மா தான். உண்மைதான். கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க. ஐயோ, கோவப்படாத கோவப்படாத சாமி, கோவப்படாத. அந்த ஜனங்களை பாக்கணுமா இல்லையா? அம்மா பாக்கணும். நான் எப்போ கோவப்பட்டேன் சாமி? அப்படியே ஆக்ரோஷம், அப்படி அப்படி அவ்வளவு ஆங்காரம் சாமி. கடிக்காத கடிக்காத. நாக்கு கடிக்காத சாமி. சாமி, சாமி, அதெல்லாம் கண்கண்ட தெய்வமே நீ சாமி. தீபஞ்சம்மா சாமி செஞ்சாங்க. சரி, நான் வரவேற்கிறேன். சரி, நல்ல மரியாதை. அண்ணன் தம்பிங்க அத்தனை பேரும் அங்காளி பங்காளி ஒற்றுமையா செய்றீங்க. நான் மறுக்கலப்பா. சரி சாமி. ஒரு வீட்டுக்கு இதுவரை 29,000 30,000 முடிஞ்சிருக்குது. போட்டோம் சாமி, கோவப்படாத. என்ன குறை? எதுல குறை? உனக்கு நாங்க எல்லாருமே அப்படி என்ன திருவிழா மாதிரி அப்படி ஊரே மெச்சிக்கிற மாதிரி செஞ்சுமே சாமி. உனக்கு என்ன குறை? ஆமா சாமி, குறை கேட்டே குறை. எனக்கு என்ன குறை தெரியுமா சாமி? சாமி, நான் கேறதுக்கு பாரு சாமி, என் மனசுல பெரிய குறை. எனக்கு கல்யாணம் சாமி 5 வருஷம் ஆகுது. 3 பொண்டாட்டி கட்டினா. 3 பொண்டாட்டி கட்டி ஒரு பொண்டாட்டி கூட புள்ளல சாமி.
எப்படியாவது என் முன்னாடி புள்ள கொடுத்துட்டு போ சாமி. நானா? ஆமா சாமி. நான் பொண்ணு கொடுத்தா? அம்மா நீ கொடுத்தே ஆகணும். ஏன்றா பயப்படாதடா ஏன்றா. சொல்லு சாமி. சரி பெரிய பொண்டாட்டிக்கு வயசு அவளுக்கு இது. அவ இருக்க ஒரு 45க்கும். நடு பொண்டாட்டிக்கு? அது கம்மி ஒரு 33க்கும். சின்ன பொண்டாட்டிக்கு? ஒரு 22க்கும். அவளை மட்டும் கூட்டிடுவா. ஏன் சாமி? இந்த கல்யாணம் பண்ணும்போது பட்டு புடவை வளையல் மோதிரம் எல்லாம் அப்படியே எடுத்து பீரோல வச்சுக்கிறியா? அது 3வது பொண்டாட்டி சேர்ந்தனா. அவளை பொண்ணு வந்து வந்தாலும் அப்படியே கூப்பிட்டு வாடும். நீ சொன்ன அப்படியே நான் சிங்காரிச்சு கூட்டு வர சாமி. ஊருக்கு மேற்கு பாரு ஓட்டப்பள்ளியார் கோயில் இருக்குது. ஆமா இருக்குது. அங்க நான் 48 நாளைக்கு மொண்டாட்டி அகண்டம் வைக்கணும். நான் அகண்டம் வைக்கணும்டா. நீயே சாமி கொண்டு வந்து சிங்காரிச்சு கொண்டு அங்கிட்டு கோயிலுக்கு விட்டுட்டு நீ வீட்டுக்கு போயிரு சாமி. சரி அப்படியே மொண்டாட்டி நான் சிங்காரிச்சு கூட்டு வந்து விட்டுட்டு நான் அங்கேயே பாய் போட்டு படுத்துக்கிறேன் சாமி. பலிக்காது கொண்டு வராது. ஏன் சாமி? வீட்டுக்கு போடா. 48 நாள் கழிச்சு வா. வர சாமி. என் கோயிலுக்கு வாடா. அங்கில இருந்து உன் பொண்டாட்டி மாசமா நின்று 10 மாசம் குழந்தை பெற்றுக்குவா சாமி. அப்பா சாமி எப்படியோ ஒண்ணு 3 பொண்டாட்டிக்கு அந்த பிறகுற குழந்தை என்ன மாதிரி இருந்தா போதும் சாமி. குழந்தை உன்னாட்டக்காது. ஏன் சாமி? அது குழந்தை என்னாட்டம் தான். அது வரத்துல பிறந்த குழந்தை தேவையா மகனே? அம்மா அம்மா மரத்துல பிறந்த குழந்தை. லூசா விடுற கண்டாரு சாமி. ஐயா என்ன நல்லதானதா சாமி? இவ்வளவு நேரம் அப்படியே உடம்ப தாக்கு பிடிக்க முடியல. அருள் வந்துச்சா? என்ன அருள்? ஊர் ஜனம் பேச்சுக்கும் அருள். இது என்னது? அது யாரு பரிதேச போய் போட்டானோ? நான் ஏன் இப்ப வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்குடா? மார்பனாக்கி பெட்டி போய் பில்லி பொப்புட்டி சின்ன கவனம் பெட்டி வீட்டுக்கு ஒரு ஆளுக்கிட்ட கடன் வாங்கிட்டேன். என்னால கடன் கொடுக்க முடியல. நான் தெற்கு எமங்கிட்ட போறேன். வாங்கிக்கிறேன். எனக்கு தாங்க முடியலடா. நான் தெற்கு எமங்கிட்ட போறேன்டா. வியாபாரம் தெரியுமா? கடன் வாங்கிட்டேன் கொடுக்க முடியல. என்னது? நானா? யாரோ எனக்கு கடன் கொடுத்தாங்களோ மார்பனாங்க விட்டு போல மில்லி பொம்பிட்டு பவனாம்பிட்டு வைக்கிறவங்க எல்லாம் எனக்கு கடன் கொடுத்து போல சாகணும். போடா தேவையா யாரும் வடக்கு ஒருத்தம் போறோம். நான் தெற்கு போறேன் வடக்க போறோம். அவனை நின்று பார்த்துட்டு போறோம்.